ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு ஜூன் 26. சிறகடிக்க ஆசை சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம். முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்க வந்து ஸ்ருதியோட அம்மா வந்து இந்த மாதிரி நானே செக் தரேன் அப்படின்னு சொன்னோடனே அப்படியே விஜயா சந்தோஷத்துல எந்திரிச்சு நிக்கிறாங்க. அப்ப அண்ணாமலை எந்திக்கலன்னொடனே, இல்ல சம்மந்தி எதுக்கு அப்படின்னோடனே, இல்ல நீங்க எப்படி வெளியில போய் தானே கடன் வாங்க போறீங்க, இதுனா பிரச்சனை இல்லைல்ல அப்படின்னோடனே, இந்த மாதிரி தான் உங்களுக்கு எல்லாம் நல்ல மனசு இருக்குதா அப்படின்னு சொல்றாங்க. அப்புறமா அண்ணாமலை என்ன சொல்றாருன்னா, இல்லம்மா உறவுகளுக்குள்ள கடன் வாங்கினா அது பெரிய பிரச்சனையாகும் அப்படின்னு. இப்ப மனோஜ் ரோகிணி என்ன அப்படியே சந்தோஷமா இருக்காங்க. என்னன்னா, நம்ம வந்து வீட்டுக்கு இனிமே காசு கொடுக்க வேண்டாம்ல, இவங்க காசு கொடுக்குறாங்களா அப்படி சொல்லிட்டு 2 பேரும் ஹாப்பியா இருக்காங்க. அப்ப ரோஹிணி என்ன சொல்றாங்கன்னா, இரு என்ன நடக்குன்னு பார்க்கலாம்னு சொல்லிட்டு எல்லாருமா சோஃபால உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கும்போது கரெக்டா முத்து உள்ள என்ட்ரானோடனே முத்து என்ன சொல்றாருன்னா, நீங்க எதுக்கு எங்களுக்கு காசு தரணும் அப்படின்னு அந்த ஏசி விஷயத்திலே சொல்லி தானே விட்டோம், நீங்க தர வேண்டாம் அப்படின்னோடனே இப்ப ஸ்ருதி என்ன சொல்றாங்கன்னா, நீங்க என்ன எப்ப பார்த்தாலும் எங்க அம்மா வந்து ஹெல்ப் பண்ணா இந்த மாதிரி அவங்கள வந்து இது பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆளாளுக்கு ஒவ்வொரு கருத்து சொல்லும்போது மனோஜ் என்ன சொல்றாருன்னா, உங்களுக்கு அப்புறம் இந்த வீட்டுல நான் தானப்பா எல்லாமே, இவன் என்ன இப்படி சொல்றான், இவன் பிளான் பண்ணி தான்ப்பா எல்லாம் செய்யறான், இவன் என்னையும். ஏன்னா முத்து என்ன சொல்றாருன்னா, உங்க அம்மா வந்து செய்யணும்னா இப்ப விஜய் என்ன சொல்றாங்கன்னா, எங்க அப்பா கட்டின வீடு தானே இது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப மீனா என்ன சொல்றாங்கன்னா, உங்க அப்பா உங்களுக்கு தானே அத்தை செஞ்சாங்க. அதே மாதிரி ஸ்ருதியோட அம்மாவ ஸ்ருதிக்கு மட்டும் செய்ய சொல்லுங்க அப்படின்னோடனே, முத்து சொல்றாரு இது பாயிண்ட் அப்படின்னு. அப்புறமா அவங்களுக்கு எதுவும் வேணும்னா ஸ்ருதியும் ரவி கூட வேற எங்கேயாச்சும் கூட இடம் வாங்க சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி முத்து சொன்னோடனே, இப்போ மனோஜ் என்ன சொல்றாருன்னா, அதை வச்சுட்டு உனக்கு இதுதான்டா பிளான், நானும் ரவியும் இந்த வீட்டை விட்டு வெளியில போயிடணும், நீயும் முன்னாடி மட்டும் இந்த வீட்டை விட்டு ஆளணும்னு நினைக்கிறீங்க, சரியான சுயநலவாதினோடனே இப்ப முத்துக்கு செமையா கோவம் வந்துடுது, போட்டு அடி அடின்னு அடிக்கிறாரு. யாருடா சுயநலவாதி, யாருடா சுயநலவாதி, நீ மட்டும் அந்த காசு எடுக்காம போயிருந்தானே இப்ப எங்க அப்பா இப்படி ஒவ்வொருத்தர்கிட்டயே போய் நிக்க வேண்டியது இருக்குமா அப்படின்னோடனே, இப்போ அண்ணாமலை என்ன சொல்றாருன்னா, ஏன்டா இப்படி அடிச்சுக்கிறீங்க, எல்லார்கிட்டயும் எங்களை அசிங்கப்படுத்துறீங்கன்னோடனே இப்போ முத்து என்ன சொல்றாருன்னா, அதுதான்ப்பா அவங்களோட பிளானே, அதுக்குதான்ப்பா இந்த செக்கே தூக்கிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னோடனே இப்போ அவங்க அம்மாவுக்கு அப்படியே ஹாப்பி ஆயிடுது. ஸ்ருதியோட அம்மாவுக்கு அவங்க கிளம்பி போயிடுறாங்க. இங்க வீட்டுல வந்து அண்ணாமலை என்ன சொல்றாருன்னா, இனிமே யாரும் இதை பத்தி பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுறாரு. இந்த மாதிரி என்னால இப்போ வேலை பார்க்க முடியாது, பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இப்போ முத்து பார்ல போய் உட்காந்து நல்லா குடிச்சிட்டு வீட்டுக்கு வராரு. அப்போ மீனா என்ன சொல்றாங்கன்னா, நீங்க இன்னைக்கு குடிச்சிட்டு தான் வருவீங்கன்னு எனக்கே தெரியும் அப்படிங்கிற மாதிரி மீனா சொல்றாங்க. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணிட்டாங்க. நாளைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முத்து போய் சாமியெல்லாம் கும்பிட்டு இனிமே என்னால எப்போ முடியுதோ அப்பவுமே நான் இந்த மேல வந்து வீடை கட்டிக்கிறேன், யாரும் இதை பத்தி பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்றாரு. இப்ப ரோகிணியும் மனோஜ் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க அடுத்த சபதத்தை வர போட்டுறாதீங்க, ஏற்கனவே உங்க பொண்டாட்டிக்கு நகை வாங்கி கொடுப்பேன்னு சொன்னீங்க, அந்த சபதமே இன்னும் முடியல, அதுக்குள்ள இதுவா அப்படி சொல்லி கிண்டலா கேக்குறாங்க. இப்போ மீனா என்ன சொல்றாங்கன்னா, நீங்க சொன்ன மாதிரி இதுவும் சபதம் தான், அவர் வந்து உழைச்சு மேல வந்து கண்டிப்பா ரூம் எடுப்பாரு அப்படிங்கிற மாதிரி மீனா வர சபதத்தை போட்டிருந்தாங்க. இப்போ முத்து என்ன நினைக்கிறாருன்னா, பிரச்சனை இப்படியும் முடிச்சிடலான்னு பார்த்தா இவ சபதத்தை வர போட்டாலே அப்படின்னு நினைக்கிறாரு. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ.